தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் போர் இருக்குல்ல, இதால மனித குலத்துக்கு மட்டும் ஆபத்தான்னு கேட்டீங்கன்னா கடல்வாழ் ஜீவராசிகளுக்கு பெரிய ஆபத்துங்க. இதை பத்தி தான் முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த ஸ்கிரீன்ல தெரியுதுல உங்களுக்கு, இந்த வரைபடம் எதை குறிக்குதுன்னா, இந்த அமெரிக்க படை ஈரானை டார்கெட் பண்ணி, ஈரான் நேவியை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இந்த அடிக்கிறப்ப ஆயில் ஸ்பில்லாம் ஏற்படும் பார்த்தீங்களா, நீர்ல இந்த கெமிக்கல்ஸ்லாம் கலக்கிறது, இந்த எண்ணெய்லாம் ஃபுல்லாக கலக்கிறது. இதனால அந்த ஒட்டுமொத்த என்விரான்மெண்ட்டும் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்க விஷயம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா, ஷஹித் பஹேரி அப்படின்ற ஒரு ஈரானியன் ட்ரோன் கேரியர், இதை கடந்த 2ஆம் தேதி அமெரிக்கா அடிச்சுது. திரும்பவும் கடந்த 6ஆம் தேதியும் இதே போல கப்பலை அடிச்சுது. அடிச்சு முடிச்ச பிற்பாடு கடந்த 18ஆம் தேதி போல ஒரு சேட்டலைட் இமேஜ் எடுக்கப்படுதுங்க. இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் ஒன்று பதிவு செய்யப்படுது. இதுல பாத்தீங்கன்னா அடிச்ச இடத்துல ஆயில் லீக்கேஜ் இருக்க விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. இந்த ஆயில் ஸ்பில்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, கடல்ல கலக்கிறது, அது கண்டுபிடிக்கப்படுது. இந்த ஆயில் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா, அரபயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குல்ல, அங்க அதுக்கு அருகில் ஆரம்பிச்சு ரம்சார் ப்ரொடெக்டட் குர்ரான் ஸ்ட்ரைட் வெட்லாண்ட்ஸ் இருக்குல்ல, அது வரைக்குமே ஃபுல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு இந்த ஆயில் ஸ்பில். ஸோ இது என்டையர் கோஸ்டல் அண்ட் மெரைன் என்விரான்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஃபுல்லா பெரிய த்ரெட்டா அமைஞ்சிருக்குங்க. பாருங்க, 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வரைக்கும் ஆயில் ஸ்பில் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. அப்படின்னா இது நம்ம ரொம்ப ஈஸியால எடுத்துக்க முடியாதுங்க. மனுஷங்க எப்பவுமே சுயநலவாதி தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்கு நீ இவ்வளவு எக்ஸ்ட்ரீமாவா போவோம். கடல் வாழ் உயிரினங்கள் பாவம் என்ன பண்ணுச்சு, அது வரைக்கும் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கும், அந்த என்விரான்மெண்ட்டே சதிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த அமெரிக்காவோட ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெட்டான ஜெனரல் டான் கெய்ன் இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆமாங்க, ஈரான் இன்னும் சில கேப்பபிலிட்டிஸை அழிக்க விடாம வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதாவது ஈரானோட ஒட்டுமொத்த ட்ரோன் லான்ச்சர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு காலி பண்ணிட்டோன்னு பல தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒரு சந்தேகமும் நிலவிட்டு இருந்துச்சுல, எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு எப்படிங்க மிடில் ஈஸ்ட் முழுக்க ஈரானை அட்டாக் பண்ண முடியுது அப்படின்ட்டு அதுதான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, நாங்கள் முழுசா ஆட்சி முடிக்கல ஈரான்ல, சில கேப்பபிலிட்டிஸ் இன்னும் அவங்க கிட்ட அவைலபிளா தான் இருக்கு. அதை வச்சு தான் மிடில் ஈஸ்ட் முழுக்க அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து ஃபுல்லா அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல மிடில் ஈஸ்ட் முழுக்க, அதுக்கு எல்லாமே அட்டாக்ஸோட மூலம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பபிலிட்டிஸ் தான். நாங்க அடிக்க முடியாம மிச்சம் வச்சிருக்கோம்ல, அதுதான் சொல்றாங்க. எப்படி அடிக்க முடியும் சீக்கிரமா? தரைக்கு மேல இருந்து மிசைல் லான்ச்சர் செயல்பட்டா நீங்க அடிச்சிடலாம். எல்லா பாதாளத்திலும் செயல்பட்டு எப்படிங்க அடிக்க முடியும்? அங்கிருந்து மிசைல் வெளியே வருதுனாக்கா இதான் அமெரிக்கா இருக்க பெரிய டாஸ்க்கு. ஆனா நாங்க தொடர்ந்து அவங்களை வேட்டையாடிட்டு இருக்கோங்க, விட மாட்டோம். வேட்டையாடி இதுக்கு காரணமான ஒவ்வொருத்தரையும் கொன்னு தீர்த்தே தீர்வோன்னு அவர் இப்ப கங்கணம் கட்டி பயங்கரமா சூழல் வச்சிருக்காப்ல பிரஸ் மீட்ல. ஓகே ரைட்டு. ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகையில முக்கியமான சந்திப்பு இப்ப நடந்திருக்கு. பேர்ல் ஹார்பரும் நியூக்ளியர் பாம்ஸா சந்திச்சு அப்படி இருக்கும், அப்பேற்பட்ட சந்திப்பு. டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, இவரை ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரான டக்கைச்சி ஒயிட் ஹவுஸா சந்திச்சிருக்காங்க இந்த கான்ஃபிளிக்டான நேரத்துல. அப்ப ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஜப்பான் இந்த விவகாரத்துல காலடி எடுத்து வைப்பாங்க நான் நம்புறேன். அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவா ஜப்பான் பட களமிறங்குன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காப்ல. இவங்க ஜப்பான் பிஎம் பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஜப்பான் பிஎம் கிட்டத்தட்ட இதுக்கேற்ற மாதிரி தான் பேசி வச்சிருக்காங்க உள்ள. அவர் கூட இருந்த நாள் இப்படி பேசினாலும் என்னமோ தெரியல. என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே அமைதியை நிலைநாட்ட முடியும் அப்படின்னா ட்ரம்ப்பால மட்டும் தான் முடியும்னு அவர் முன்னாடி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரம்ப்பை நீங்க முதுகுக்கு பின்னாடி புகழ்றத விட மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்ந்தீங்கன்னா பயங்கர ஷையாவாரு, பிளஷ் ஆவார், பயங்கரமா ஃபீல் பண்ணுவார். இஸ் இட் அப்படின்ற மாதிரி இந்த மூமெண்ட் தான் அங்க உள்ள பார்க்க முடிஞ்சு ஒயிட் ஹவுஸ்க்குள்ள. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஈரான் இந்த நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்றது இருக்குல்ல, இதை நம்ம அலோவ் பண்ணவே கூடாதுன்றாங்க. மக்களே மறந்துடாதீங்க, பேர்ல் ஹார்பர்ல ஜப்பான் எப்பேற்பட்ட தாக்குதல் நடத்துச்சு. இதுக்கப்புறம் ஹிரோஷிமா நாகசாகி மேல அமெரிக்கா எந்த அளவுக்கு அணுகுண்டுகளை போட்டுச்சு, இதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. ஆனா அந்த 2 பெருந்தலைகளை அமர்ந்து என்ன பேச்சு பாத்தீங்களா, ஈரான் எதிர்த்து இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப குளோபல் எக்கானமி இருக்குல்ல, இது பயங்கரமான ஒரு த்ரெட்ல இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஈரான் பண்ணிட்டு இருக்க அந்த வேலைகள் தான். நாம இதை பத்தி ஈரான் கிட்ட ஏற்கனவே பேசணும், டீஎஸ்கலேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு, இந்த பிரச்சனை பெருசா வேணா இதை அப்படியே பேசி முடிச்சிருங்கன்னு டைரக்டாவே சொன்னோம். பட் ஈரான் கேட்கற மாதிரி தெரியலன்னு ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் எரி நெருப்புல பயங்கரமா எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு, இப்போதைக்கு ட்ரம்ப் சந்தோஷமா இருப்பாரு. ஆஹா, முதல்ல நான் கூப்பிட்டப்ப யாருமே வரல, ஆனா இப்போ ஒவ்வொருத்தர வர ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சந்தோஷன்ற மாதிரி தான் அவரது மொமெண்ட்ல இருப்பாரு. நெட்னியாஹு இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காருங்க. அதாவது எங்க திரும்பினாலும் இவர் செத்துட்டாருன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல.
இதை கேட்டு கேட்டு இஸ்ரேல் சைட்ல இருந்தும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, இவரே வந்து தோன்ற மாதிரி வீடியோஸ் வெளியிட்டு இருக்காங்களா. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாகுன்னு எவ்வளவு வீடியோஸ் வந்தாலும் சரி, அதை பாக்குற பல பேர் சொல்றது ஏஐப்பா, டீப் ஃபேக்குப்பா, ஏமாத்துறாங்கப்பா, அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில அடுத்த வீடியோ வந்து விழுந்திருக்கு. அதுல நெத்தன்யாகு தான் பேசுறாரு. பேச ஆரம்பிக்கிறதுக்கு போது என்ன தெரியுமா சொல்றாரு அவரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பாக்குறாரு. ஏன்னா அவருக்கே சலிச்சு போச்சு தெரியல, கேமரா பாக்குறாரு. இதுக்கப்புறம் தான் மேட்ருக்கே வர்றாரு. ஏதோ அமெரிக்காவை இந்த போர்ல நாங்க தான் இழுத்து விட்டோமாமே, பல பேர் எப்படி சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது, அது எப்படி நாங்க முதல்ல இழுத்து விட்டோம், ஏதோ நாங்க முதல்ல அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா நாங்க உள்ள பிடிச்சி இழுத்த மாதிரிலாம் பேசுறீங்க. ஒரே நேரத்துல தான் அமெரிக்க படையும் இஸ்ரேல் படையும் சேர்ந்து இந்த அட்டாக் பண்ணுச்சு. அந்த உண்மையை முதல்ல தெரிஞ்சுட்டு பேசுங்கப்பான்ட்டு நெத்தன்யாகு பயங்கரமா ட்ரிகர் ஆகி பேசியிருக்காரு. யாராவது ட்ரம்ப் கிட்ட போயிட்டு ஐயா நீங்க இதை பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரால சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆளா அவரு அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப்பை. வஞ்ச புகழ்ச்சி அணி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதைத்தான் அவருங்க பயன்படுத்திருக்காரு நெத்தன்யாகு. ட்ரம்ப் அவரோட விஷனரி லீடர்ஷிப், விஷனரி லீடர்ஷிப், இதன் கீழே தான் இந்த என்டையர் பிளானை இப்ப அரங்கேறிக்கிட்டு இருக்கு ஈரான் வார்ல. ஈரான் ட்ரம்ப் அவர்களை கொலை பண்றதெல்லாம் முயற்சி பண்ணாங்களா, இதெல்லாம் மறந்துட முடியுமா? நாம இந்த ஈரான் கிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் சார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் இதை தூக்கிட்டு இருக்கோம், பேலிஸ்டிக் மிசைல் த்ரெட் இருக்குல்ல அதையும் தூக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அதாவது ஈரானியோட நியூக்ளியர் வெப்பன் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயம் அமெரிக்கா கண்ணை உடுத்துறது, ஆனா இஸ்ரேல் கண்ணை உடுத்துறது பேலிஸ்டிக் மிசைல்ஸ். பிகாஸ் அவங்க நாடு இருக்க ரீச் பண்ணி அடிக்க முடியல. அதுதான் ஈரான் என்டையர் ரீஜன் முழுக்க ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம ஈரானை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈரானால அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படின்றத இப்ப நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஹார்மோஸை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு பிளாக்மெயில் பண்றாங்க நாங்க சொல்றப்ப நம்பல. இப்ப நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அமெரிக்க இஸ்ரேல் போர்சஸ் இந்த மிடில் ஈஸ்ட மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் ஈரான் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு மனுஷன் கோவப்பட்டே பேசினாப்ல. ஆனா என்ன தெரியுமா கொடுமை, இதுவும் ஒரிஜினல் இல்ல ஏன்ட்டாங்க. அந்த விஷயம் வர பெருசா போயிட்டு இருக்கு. சரி நான் ஒரு பேசின வீடியோ காட்டுறேன், அதை ஃபுல்லா பாருங்க. குறிப்பா டேபிள்ல கை பிடிச்சு ஹோல்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு, அந்த இடத்த நோட் பண்ணுங்க. ஐயா. Welcome to the foreign press. First of all, I just want to say I'm alive and you're all witnesses. And now that I dispatched this piece of fake news, I want to give you an update on Operation Roaring Lion. Under President Trump's visionary leadership, America and Israel are acting together in Iran with great determination and unprecedented strength. Operation Rising Lion is designed to remove the existential threats posed by the Ayatollah regime, the regime that has waged war against America and Israel and the people of Iran for 47 years. It chants death to America, death to Israel, and it delivers death to its own people. Our goals are three. One, removing the nuclear threat. Second, removing the ballistic missile threat, and removing both of these threats before they're buried deep underground and become immune from aerial attack. And third, this means creating the conditions for the Iranian people to grasp their freedom to control their destiny. Today, the Ayatollah regime is not only attacking America, not only attacking Israel, not only attacking the Iranian people, it is attacking the entire Middle East and beyond. They've attacked civilians and American assets in Iraq, Kuwait, Saudi Arabia, Bahrain, Qatar, UAE, Oman, and they've even attacked through their proxies Cyprus and Europe. We've warned for decades that their ballistic missile program would be used to attack these targets far and wide, and if they're not stopped, that's just the beginning. The death cult in Iran is trying to blackmail the world by closing a key international maritime route, the Straits of Hormuz. It won't work. Israel is helping in its own way, and intel and other means, the American effort to open the Straits of Hormuz rather. But I want to ask you to imagine how the Ayatollah regime would be able to blackmail the entire world if they had ballistic missiles with nuclear warheads. Just imagine what they would do. Look at what they're doing now and imagine what they would do if they had ballistic missiles, international range ballistic missiles, and nuclear-tipped warheads. Just imagine what a great threat that would be.
So today, Israel and the United States are protecting America, Israel, the entire Middle East, but I venture to say the entire world. Despite the fake news that is unfortunately being spread since the start of the war 20 days ago, we are winning and Iran is being decimated. Iran's missile and drone arsenal is being massively degraded and will be destroyed. Hundreds of their launchers have been destroyed, their stockpiles of missiles are being hit hard, and so are the industries that produce them. That's important. In Rising Line, we destroyed missiles and we destroyed a lot of the nuclear infrastructure. But what we're destroying now are the factories that produce the components to make these missiles and to make the nuclear weapons that they're trying to produce. We're wiping out their industrial base in a way that we didn't do before. Iran's air defenses have been rendered useless. Their navy is lying at the bottom of the sea. Today we hit the other part of their navy in the Caspian Sea. Their air force is nearly destroyed. Iran's command and control structure is in utter chaos. And I can tell you that there's still more work to do, and we're going to do it. And I want to close these opening remarks with one other fake news, and that is that Israel somehow dragged the U.S. into a conflict with Iran. Does anyone really think that someone can tell President Trump what to do? Come on. President Trump always makes his decisions on what he thinks is good for America, and may I add, I think what is also good for future generations. In this case, those interests are absolutely clear, and so is the clarity of our achievements. Together in close coordination with President Trump, the close coordination between America and Israel, our militaries, our intelligence services, we're achieving goals in lightning speed. But I want to say another word. It's been said that for 40 years, I've been saying that Iran is a danger to Israel and a danger to the world. That is true. You know who else said that? President Trump. 47 years ago, when the Iranian thugs took over the American embassy, he said how dangerous this regime is. In his first term in office, he didn't need any convincing. He said the Iranian nuclear deal was the worst deal that he'd ever seen, and he walked out of it. Right before his second term, before he was reelected, I went to see him in Mar-a-Lago. The first thing he said to me was, "Bibi, we've got to make sure that Iran doesn't have nuclear weapons." He said that to me. I didn't say it to him. He didn't need any convincing there either. Now, why did he say that? Because for more than 4 decades, this regime, as I said in the beginning of my remarks, is chanting death to Israel, death to America. But they say Israel is only the small Satan standing in their way. The great Satan is the United States of America. And these ideological fanatics, these lunatics, define their raison d'etre, their reason for being, as wiping out Western civilization and America that leads it. They have claimed the lives, they've maimed and wounded thousands of Americans in Iraq and Afghanistan. They killed the American Marines in Beirut. They bombed your embassies. They tried to assassinate the American president, Donald Trump, not once, but twice. Now they blackmail for oil. Just imagine what they would do, what they're capable of doing, if these lunatics had nuclear weapons and the means to deliver them to every American city and every European city and everywhere around the globe. This is a danger for the entire world. It's certainly a danger for Israel. It's certainly a danger for America. We see eye to eye on that. President Trump and I, Israel and America. But I think if people are honest, if leaders are honest, they would understand that we're not only fighting our fight, we're fighting their fight. I speak to dozens of world leaders. Dozens. They all know that. And privately, they all say that. They say that privately, but I say it publicly. The world owes a debt of deep indebtedness to President Trump for leading this effort to safeguard our future.
வீடியோ பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு ஏன்னு தோணியிருக்கலாம், இன்னும் சில பேருக்கு ப்ரோ உயிரோட தான் ப்ரோ இருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். நான் இதில் கன்க்ளூஷனில் போக விரும்பல மக்களே. ஆனால் இன்னொருத்தர் ஒரு மேட்டரை சொல்கிறேன், அதான் இங்கே சொல்லிடுறேன். ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் ஈத்தன் லெவின்ஸ். இவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டுங்க. இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல, ஏங்க நெத்தன்யாகு சம்பந்தமா வர எல்லா வீடியோஸுமே டீப் ஃபேக் தான், தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இன்னொரு படி மேலே போய் ஒரு மேட்டர் சொல்றாரு. கடந்த 8ஆம் தேதியே நெத்தன்யாகு செத்துட்டாரு. அதுக்கப்புறம் வர்ற வீடியோஸ் எல்லாமே இவங்கள கிரியேட் பண்ணது ப்ரீ ரெக்கார்ட் வீடியோஸா வெளியிட்டு இருக்காரு. இதுக்கு நான் உதாரணமா சொல்லணும்னா, நெத்தன்யாகோட பையன் இருக்கார்ல யைரு, இவரு ஒரு 7 நாட்கள் வரைக்கும் எக்ஸ் தளம் பக்கமே வரல. கவனிச்சிங்களா? எந்த போஸ்டர் போடல, ரீபோஸ்ட் கூட பண்ணல எதுக்குமே. இதுக்கப்புறம் கரெக்டா 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், இட் மீன்ஸ் கடந்த 15ஆம் தேதி போல தான் அவரு ரீட்வீட்டே பண்ணாப்ல. கரெக்டா 7 நாட்கள் கேப் எதுக்கு? ஆக்சுவலா இந்த ஜூஷ் இருக்காங்களா, யூத மக்கள்லாம், இவங்க சிவா மௌனிங் அப்படின்ற ஒரு பீரியடை கடைபிடிப்பாங்க. ஒரு துக்க தினம் மாதிரி வச்சுக்கோங்களேன், 7 நாட்கள் கடைபிடிப்பாங்க. அந்த 7 நாட்கள் முடிவு வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் கடந்த 15ஆம் தேதி அவரே ரீட்வீட்லாம் பண்ணியிருக்காரு அவரோட பையன். அப்ப சம்திங் ஏதோ நடந்திருக்குல்ல. ஸோ அப்பாவை அந்த பையன் தவற விட்டுருக்கணும். நெத்தன்யாகு கொல்லப்பட்டிருக்கணும், 8ஆம் தேதியை கொல்லப்பட்டிருக்கணும்னு இவர் புதிய புயலை கிளப்பி விடுறாரு. மக்களை இதை நிரூபிப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் இந்த கான்ஃபிளிக்ட்ல யார் யார் என்னென்ன சொல்றான்னு ஃபுல்லாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஸோ நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மனுஷன் சொன்னதை இங்க விட்ட காமிச்சிருக்கேன். யார் கண்டா இந்த கான்ஃபிளிக்ட் ஃபுல்லாக முடிவிட்டோம் போரு, அதுக்கப்புறம் தான் தெரியும் யார் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளா சேர்ந்துக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த மனிதனோட ஆட்சி வெறி, அதிகார வெறி, அப்புறம் அந்த அதிகார திமிர்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் சேர்ந்து மற்ற ஜீவராசிகள் உயிருக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்றத இப்ப கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஹார்மோஸ் பகுதியில் ஃபுல்லா கடல் சார்ந்த ஜீவராசிகள் இப்ப ஆபத்துல இருக்கு. ஃபியூச்சர்ல எந்தெந்த உயிரினங்களுக்கு பிரச்சனை ஏற்பட போதோ. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.